ஆனா நீ பயந்து ஓடிட்டு போலீஸ் எதுவும் என்ன அட்டாக் பண்ணிடாதுல. அப்ப செத்து போன குழந்தை, இப்ப கூட செத்து போன குழந்தைய பத்தி கரிசனம் இல்லை. ஒரு அப்பன் 3-4 குழந்தைகளை இழந்திருக்கான். அந்த கூட்டத்துல தொலைஞ்சு போன குழந்தைங்க எத்தனையோ பேரு, அதை பத்தியும் கரிசனம் இல்லை. இப்பயும் உன் ஓட்டுக்காக கரூர்ல எம்எல்ஏ பழி தூக்கி போடுறீங்க. நீ தான் பழி தூக்கி போட்ட. போலீஸ் சொன்ன தேர்தலுக்கு வந்தேனா? போலீஸ்ட நீ சொன்னட்டையும் வேற. புசியானது ட்விட்டர்லயும் சமூக வலைதளங்களையும் ரசிகர்கள் மத்தியில் பரப்புனது என்னது? உன் நோக்கம் என்ன? நீ வர்றதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரசிகர்களை, குழந்தைகளை, அங்க ஏழை மக்களை வர வைக்கணும். நீ போலீஸ்க்கு பெர்மிஷன் வாங்குறது பர்சனலா உனக்கும் போலீஸ்க்குமான விஷயம். சமூக வலைதளங்கள அபிஷியலா இவர் 12 மணிக்கு வந்துருவாருன்னு போட்டது யாரு? புசியானது, உன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இப்படி போட்டு இத்தனை குழந்தைங்க, இத்தனை பேரை வெயில நிக்க வச்சு, பொண்ணுங்க ஆம்பளைங்க பாரபட்சம் பார்க்காம 41 பேருடைய மரணத்துக்கு ஒரு தார்மீக பொறுப்பேற்காம, ஒரு நெஞ்சு உறுத்தல் இல்லாம, இன்னைக்கு வெக்கமே இல்லாம கரூரை பத்தி பேசுறீங்க. சரி, இதையே நீங்க துணிச்சலா அடுத்த நாள் விவாதத்துல ஏன் யாருமே பேசல? டிவி விவாதத்துல ஒரு தாவை கிணறு இல்லாம ஓடி போனீங்க. டெல்லியில சிபிஐ கிடைக்கிற வரையும், பிஜேபி சப்போர்ட் வர வரையும் பம்மிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வந்து கரூர்ல பேசுறீங்க. அதனால இந்த கூட்டம் ரொம்ப ஆபத்து. தாவேகா கூட்டம் தனக்கு ஒண்ணுனா தான் கட்சிக்காரன், தான் ரசிகர்கள் எல்லாரையும் பழி கொடுத்துட்டு ஓடி பிஜேபி சரண் அடைஞ்சிருவாங்க. பயமா இருக்கு. இந்த ஆதரவு ஒவ்வொரு வரையும் தூண்டி விடுறாரு. இந்த இளைஞர்கள், அப்பாவி மக்களை ஸ்டாலின் வீட்டுக்கு போய் அடி, முதலமைச்சர் அடின்னு. இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரியல. நான் தேர்தல் ஆணையத்திலும் இதெல்லாம் நான் ஒரு விமர்சனமா வைக்கிறேன். இப்படிலாம் பண்ணலாமா? குழந்தைகளை தூண்டி விடலாமா? சக்திமான் மாதிரி இப்படி வீடியோ போடலாமா? 7 வயசு 8 வயசு குழந்தைக்கு விஜய் அண்ணா இல்லைன்னா அவ்வளவுதான், விஜய் அண்ணா முதலமைச்சர் ஆயிட்டாருங்கிறது, அப்பா வாடா போடான்னு அம்மாவை கேவலமா பேசுறது, பேசிட்டு விஜய்க்கு ஓட்டு போடுறான்னு 7 வயசு பையன் சொல்றது. 7 வயசு பையனுக்கு என்ன அரசியல் உரிமை தெரியும்? கல்வி உரிமைனா என்னன்னு தெரியுமா? குழந்தைகளுக்கான உரிமை தெரியுமா? குழந்தைகளுக்கு சத்துணவுக்கு, காலை உணவுக்கான அரசியல் தெரியுமா? உங்களை குழந்தைங்க சாப்பிட்றதுனால கக்கூசு நரம்புதுன்னு சொன்ன ஒரு பத்திரிகையினுடைய வலதுசாரி அரசியல் தெரியுமா? ஆனா இந்த குழந்தைங்க தான் இந்த நாட்டினுடைய அரசியல் தலைவனை தீர்மானிக்கணுங்கிறது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற விஷயம் இல்லையா? 18 வயசுன்னு எதுக்கு சார் வச்சாங்க? இந்த மாதிரி அசிங்கங்கள் நடந்துடக்கூடாதுன்னா நம்ம மக்கள் 21 இருந்ததை குறைச்சு 18 வச்சிருக்கிறாங்க. அப்ப தேர்தல் ஆணையத்திலும் எனக்கு இது புரியல. இப்படி ஒரு அரசியல் அழுத்தத்தை கொடுக்கலாமா? ஓட்டு போட தகுதி இல்லாதவர்களை வைத்து, மனநிலை பாதிக்கப்பட்டவர்களும் குழந்தைகளும் ஓட்டு போட முடியாது. அப்படிப்பட்டவர்களை வைத்து நீங்க வந்து தேர்தல் முடிவை மாற்றக்கூடிய வேலையை செய்வது என்பது ஜனநாயகத்தை அவமானப்படுத்தக்கூடிய விஷயமா இல்லையா? ஆனா இது நடக்குதா இல்லையா? முழுக்க 18 வயசு கீழே இருக்க குழந்தைகளை மையப்படுத்தியே அரசியல். அவர்களை தூண்டி விடுறது. அந்த குழந்தைங்க எமோஷனலா இருக்குங்க, ரசிகத்தன்மையோட இருக்குங்க. அறிவுபூர்வமாகவும் அரசியல் பூர்வமாகவும் அந்த குழந்தைங்க இருக்காது. எல்லா வீட்டு குழந்தைகள் தான் சொல்றேன். ஏதாவது அதிசயமா சில வீட்டு குழந்தைங்க தான் திராவிடம், கம்யூனிசம், இடதுசாரி, மாவோ, இது தப்பு, இது அசிங்கன்னு பேசக்கூடிய குழந்தைங்க ரொம்ப ரேர். 18 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க. 90% குழந்தைங்க சினிமாவை பார்த்து இப்படி வாய் புழக்கக்கூடிய குழந்தைகளா தான் இருக்குங்க.